நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த பூமியில் பிறந்திருக்கிற எல்லா மனிதரை குறித்தும் ஆண்டவர் ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு திட்டமும் தரிசனமும் நோக்கமும் உள்ளவராக இருக்கிறார். இந்த பூமியிலே பிறக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரை குறித்தும் ஆண்டவர் அநேக காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை குறித்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை நாம் வாசித்து அறிந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், திருமணமான பிறகு ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததும் ஒவ்வொருவரும் பெற்றோர்கள் நினைக்கிற ஒரு காரியம், என்னுடைய பிள்ளையை நான் இப்படியாக வளர்ப்பேன், அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும், அப்படியாய் நான் அவனை வளர்ப்பேன், இவன் நல்ல அறிவு திறன் உள்ளபடி இவனை நான் வளர்க்க வேண்டும், இவனுக்கு நல்ல கல்வியை நான் கொடுக்க வேண்டும், இவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அளவு நான் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து பெற்றோர்கள் ஒரு காரியத்தை தீர்மானிப்பார்கள். மற்றவர்களுக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, கடவுளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய எல்லா வயதிலும் ஆண்டவரை அவன் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை நடைமுறை இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார்களோ, அதுபோலவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை குறித்தும் அவர் ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது, எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்களா? உம்முன்னு சோகமாக இருக்கணும் அப்படியா? இல்லை பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3வது வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்களா? நன்றி சொல்லணுமா? இன்றைக்கு இந்த 3 வார்த்தைகளை குறித்து 3 காரியங்களை குறித்து மிகச் சுருக்கமாக நான் வாசிக்க போகிறோம். முதலாவது 16வது வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உங்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி நான் வைக்கிறேன், நீங்கள் நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா? சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனாலும் இந்த ஒரு காரியம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுது, இந்த ஒரு காரியத்தினால சந்தோஷமெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுது, சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு தீர்மானம் பண்ணுறேன், ஒரு முடிவு பண்ணுறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது பாஸ்டர். அப்படி தான் சொல்ல போகிறேன். ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இப்படியா கேட்டேன், நல்லா பேசிகிட்டு இருந்தோம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம். கான்வர்சேஷன் முடிகிற இடத்துல வரும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பிரதர் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல இருக்குது, நிஜமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், வெளியே நான் அப்படி தான் தெரிகிறேன் பாஸ்டர், ஆனால் உள்ள நிஜமாக சந்தோஷமாக இருக்க முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி வரைக்கும் நான் சந்தோஷமாக அதிகமாக நான் உணர்ந்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொல்லி பார்ப்போமானால், எல்லோரும் வெளி உலகத்திலே வெளிப்படையாக இருக்கிற பொழுது தன்னை சந்தோஷமாக இருப்பதாகவே மற்றவர்கள் முன்பாக நாம் காண்பித்துக் கொள்கிறோம். ஆனால் நிஜமாக உள்ளத்திலிருந்து நம்மை நாம் பார்க்கிற பொழுது நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து பல மொழிபெயர்ப்புகள் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தில் எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது. மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மகிழ்ச்சி உங்கள் தொடர்ச்சியான விருந்தாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறது. எப்பொழுதும் எல்லா காலத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். புன்னகை மாத்திரம் நம்முடைய சந்தோஷம் என்று சொல்லி சொல்ல முடியாது. உள்ளத்திலிருந்து வருகிற மன மகிழ்ச்சியே நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறது. சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாம் ஓகே பாஸ்டர், அப்படின்னா என்ன, எப்படி அப்படி இருக்கிறது? எப்படி அப்படி இருக்கிறது? சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கிற பொழுது நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும். சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கிற பொழுது நாம் மன மகிழ்ச்சியோடு கூட இருக்க முடியும். நம்முடைய மனம் மகிழ்ந்து களி கூறுவது எப்போது என்று சொல்லி பார்ப்போமானால், நாம் என்ன காரியங்களை ஒவ்வொரு காரியங்களும் எப்படியாக புரிந்து வைத்திருக்கிறோமோ அதை குறித்தே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் யார்?
அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார், அவரால் என்னவெல்லாம் கூடும் என்று சொல்லி அவரை குறித்து நாம் சரியாக அறிந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி வரும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் யார், அவர் என் வாழ்க்கையிலே என்னோடு கூட இருந்து எனக்காக எப்படியெல்லாம் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், அவர் என்னோடு கூட உடனிருந்து எனக்காக என்னவெல்லாம் செய்ய போகிறார், வாழ்நாள் முழுதும் எனக்காக செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவளாக இருக்கும் என்று சொல்லி அவரை குறித்து நாம் நினைக்கிற பொழுது, யோசித்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வேதத்தில் நாம் எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் சொன்ன வார்த்தை பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். யாருக்குள்ளேயா? யாருக்குள்ளீங்களா? கர்த்தருக்குள். செல்ஃபோன் மூலமாக, சாப்பிட்ற உணவு மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சொந்தங்கள் மூலமாக, அவங்க மூலமாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வேதம் சொல்லலை, கர்த்தர் வார்த்தை சொல்லலை. யாருக்குள்ளீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது தான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாக இருக்கும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சமாதானம் உண்டாக இருக்கும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். நான் அவருடைய பிள்ளை என்கிற உணர்வோடு கூட நாம் இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் மகிழ்ந்து களி கூற முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக பெரிய சவால் இருந்தது, செங்கடல். செங்கடலை குறித்து அனைவருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அதை அறியாமல் இருப்பீர்களானால் வேர்ல்டு மேப்பில் பாருங்கள், அல்லது யூடியூப்பில் போட்டு பார்த்தா அதை பற்றி காண்பிப்பாங்க. செங்கடல் மிகப்பெரிய சமுத்திரம். அது நம்ம வாய்க்காலில் விழுந்தாலே தடுமாறி எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாய்க்காலில் விழுந்தாலும் தடுமாறி எந்திரிக்கிறது கஷ்டம். செங்கடல் மிகப்பெரிய கடல் பாருங்க. அந்த கடல் அவங்க முன்னாடி சமுத்திரம், அவ்வளோ பெரிய சமுத்திரம் முன்னாடி நிற்குது. அதை தாண்டி போயாகணும். பின்னாடி எகிப்தில் இருக்கிற எல்லா பார்வோன் சரிகளும் அவங்களை துரத்திட்டு வருது. அங்கே சாக போகிறோமா, இங்கே மூழ்கி சாக போகிறோமா தெரியலேன்னு சொல்லிட்டு பயத்தோடு கூட வராங்க. ஆனால் பாருங்க, அவங்களை வழி நடத்துகிற மோசே ஆசாரியர்கள் சொன்ன பொழுது அவர்கள் சென்றார்கள். முன்பாக சென்று கரம் நீட்டின பொழுது அவ்வளவு பெரிய சமுத்திரம் அவர்களுக்கு வழிவிட்டது. யாருங்க? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை அறிந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக அவ்வளவு பெரிய சமுத்திரமே அவர்களுக்காக வழிவிட்டது. ஒருவேளை சமுத்திரம் இரண்டாக பிளக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அவர்கள் பிழைத்திருக்க வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக பிழைத்திருப்பார்கள். ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எகிப்திலிருந்து என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி மோசேயிடம் சொல்லி அனுப்பினவர் ஆண்டவர் தான். அவர் சொன்னார், என் ஜனங்களை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனிடத்தில் சென்று நீ அவனிடத்தில் பேசு என்று சொல்லி சொன்னவரும், பேசும்படி அழைத்து சென்றவரும், அவனுக்கு துணைக்காக ஆரோனை கொடுத்தவரும் நம்முடைய ஆண்டவர் தான். அவர் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து மோசே சென்றார். மோசே நம்ம ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்திருந்தபடினாலே சொன்னதை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை காண்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எவ்வளவு பெரிய சேனைகள் எனக்கு முன்பாக வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி சந்தோஷமாய் சென்றார். ஆண்டவர் அவரோட அருகில் இருந்தாரா? கண்ணில் பார்க்குற மாதிரி இருந்தாரா என்று பார்ப்போமானால் இல்லை. மோசேயும் ஆரோனும் கையில் ஒரு கோல் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் ராஜாவை சுற்றி அரண்மனைக்குள்ளே நிறையா போர் வீரர்கள், நிறைய ஆயுதங்கள் நிறையா இருக்குது. ஆனால் பாருங்க, எதை பார்த்தும் பயப்படல, எதை பார்த்தும் அவங்க பயப்படல. காரணம், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருந்தது. ஆகவே பார்வோனிடத்தில் பேசுவதற்கு தயங்காமல் சந்தோஷமாய் ஆண்டவர் சொன்னதை அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா? கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி போட ஆண்டவர் போதுமானவர். அவரால் மட்டுமே எல்லாவற்றையும் செய்து கொடுக்க முடியும். அவரே சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார்,
என்னை நம்பியிருக்கிற என் ஜனமாகிய நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உங்களுக்காக யாவற்றை செய்யும்படி நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எதையெல்லாம் குறித்து, என்னென்ன காரியங்களெல்லாம் குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை விட்டு விடுங்கள். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை வெட்கப்பட்டு போக சொல்லி விடமாட்டார். நிச்சயமாக அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நிச்சயமாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக முன் குறித்திருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நேரங்களிலும் மன மகிழ்ச்சியோடு கூட என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறார், நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் கலங்கி நிற்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் சந்தோஷமாயிருங்கள். இன்னொரு நபரை குறித்து சொல்லுவோமானால், வேதத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர், ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யார் கூட இருந்தாங்களா? யார் கூட இருந்தாங்களா? யோசேப்போடு கூட யார் இருந்தாங்களா? கர்த்தர் இருந்தாராம். கர்த்தர் இருந்ததுனால யோசேப்பு என்ன ஆனார்? அவரோட வாழ்க்கை என்னாச்சு? வாசிப்போமா? 39வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, யோசேப்பு அடிமையாக தான் இருக்கிறாங்க. எங்கே இருக்குங்க? அவன் ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கான், அடிமையாக தான் இருக்கிறான். ஆனால் பாருங்க, அந்த அடிமை கூட ஆண்டவர் இருக்கிற அவன் எஜமான் கண்டாரான். யாருங்க? அந்த அடிமையோட ஆண்டவர் இருக்கிற அவன் எஜமான் கண்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்ககிட்ட கொடுத்தாரான். அந்த அடிமை பேர் தான் யோசேப்பு. பாருங்கள், யோசேப்பை குறித்து நமக்கு நல்லா தெரியும். நிறையா பாடுகள், நிறையா பிரச்சனைகள். அவரோட இடத்துல நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன இருப்புன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டங்கள். தன்னுடைய சகோதரர்களாலே கொலை செய்யும்படியாக தூக்கி எறியப்பட்டவர். அவர் எந்த இடத்துல சென்றாலும் அந்த இடத்துலலாம் பாருங்கள், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை குறித்து ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் தரிசனமும் வைத்திருக்கிறார், எல்லோரும் என்னை வணங்குவார்கள் என்று சொல்லி அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அவர் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எனக்காக வைத்திருக்கிறார், நிச்சயமாக அதை அவர் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவன் உறுதியான நம்பிக்கையோடு கூட இருந்தான். ஆண்டவர் குறித்து அவர் நன்காக அறிந்திருந்தபடினாலே தான் பாருங்கள், அவர் போத்திபார் வீட்டிலே குற்றம் சாட்டப்பட்ட பொழுதும் கூட கவலைப்படாமல் சிறைச்சாலைக்கு சென்றார். சிறைச்சாலையிலே எல்லா கைதிகளோடு கூட அவர் இருந்த பொழுதும் கூட கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தார். காரணம், அந்த சிறைச்சாலையிலும் கூட மற்ற எல்லா அதிகாரிகளோட கண்களும் அவனுக்கு தயவு கிடைத்தது. சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா நபர்கள் முன்பாகவும் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தார். ராஜாவுக்கு முன்பாக போய் நின்ற போதும் கூட தைரியமாக பேசினார் யோசேப்பு. பாருங்கள், இப்படிப்பட்ட தைரியம் எங்கிருந்து வரும்? இப்படிப்பட்ட சந்தோஷம் எங்கிருந்து வரும்? உள்ளான மனதிலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிற பொழுது மட்டுமே எப்படிப்பட்ட நம்பிக்கையும் சந்தோஷம் வரும். ஆகவே உங்களுடைய மனதிலே நீங்கள் எப்பொழுதும் புரிந்து எப்பொழுதும் ஆழமாக பதிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், நிச்சயமாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தாயின் கற்பத்திலே நான் உட்பவிப்பதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக நான் வைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை என்றால் எனக்கெல்லாம் இங்கே இந்த காரியம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அவங்களுக்கான பாசிபிளுங்க, நமக்கெல்லாம் பாசிபிள் இல்லைங்க, இது எனக்கெல்லாம் நடக்க. பாருங்கள், நான் இத்தனை தோல்விகளை பார்த்து வந்திருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு காமிப்போம். தோல்வி பற்றி பேசுறதில் பெருமைப்படுவோம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாயிருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாய் நம்புகிற பொழுது, அதை சரியாக நாம் புரிந்து வைத்திருக்கிற பொழுது கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
ஜெபம்னாலே நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜி தான். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களா பாஸ்டர்? பார்த்தா பைபிள் வாட்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களா, இன்றைக்கு தேவனோடு கூட தனிமையான நேரம் செலவிட்டீர்களா? எப்போ பார்த்தோன்னு கொஷின் தான். என்ன பாஸ்டர் ஜெபத்தில் அப்படி என்ன பாஸ்டர் இருக்குது? நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்குறதுனாலே ஜெபம் பண்ண தயங்குறாங்க, கேள்வி கேட்குறதுனாலேயே தயங்குறாங்க. ஆனால் பாருங்கள், ஜெபம் ஒரு நல்ல ஒரு அருமையான அற்புதமான ஒரு காரியம். அதை அவர்கள் அறிந்து கொள்ளாததினாலே அவர்கள் அதை அப்படியாக நினைக்கிறார்கள். வேதத்தை குறித்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதை குறித்து வேதம் இப்படியாக விளக்க உரைகள் சொல்லுகிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையையே ஜெபமாக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபிங்கள் என்று சொல்லி பல மொழிபெயர்ப்புகள் இப்படியாக சொல்லுகிறது. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நம்மால் ஜெபிக்க முடியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? முடியாது. ஆனால் பாருங்கள், இந்த வசனத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறேன். வசனம் இதனுடைய பொருள், எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நல்ல உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட உள்ள நல்ல உறவு தான். பாருங்கள், அந்த உறவில் எப்படி இருக்கலாம்? நிலைத்திருக்க வேண்டுமா, அந்த உறவில் உறுதியாக இருக்கணுமா. தினமும் காலையும் மாலையும் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? தினமும் ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? தினமும் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்ப்போமானால் நாம் நம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும், ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்கள், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவலோடு கூட பேசும்படி தேவன் இறங்கி வந்தார். அவர் வருகிற பொழுது ஆதாமையும் காணோம், ஏவாளையும் காணோம். எங்கே போயிட்டாங்க? ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன் ஒளிஞ்சிட்டாங்கன்னா, அவருடைய உறவு பாதிக்கும்படியான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆகவே அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். உறவு சரியாக இல்லை அப்படின்னா அந்த உறவை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம் சரி செய்கிற பொழுது அந்த உறவிலே நாம் நிலைத்து நிற்க முடியும். பாருங்கள், தவறு செய்கிறோமோ இல்லையோ, தவறு செய்யாமே நிறைய நேரத்தில் நாம் உறவுக்குள்ளே வரதில்லை. உறவுக்குள்ளே என்னென்னா ஆண்டவரோடு கூட பேசுறது, ஆண்டவரோடு கூட பழகிறது, ஆண்டவரோடு கூட நான் மனம் விட்டு பேசுறது. நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவரே இன்றைக்கு இந்த தேவையெல்லாம் இருக்குது, ஆண்டவரே என் விண்ணப்பங்களை கேடுமா, ஆண்டவரே இன்றைக்கு என் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஒரு லிஸ்ட்டு வாட்சி, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே, இதை நீ சந்தித்து கொடுக்கறதுக்காக நம்ம கொடான கொடி நன்றி ஆண்டவரே, ஆமீன். இப்படிப்பட்ட ஜெபம் கேட்டிருக்கீங்களா? அல்லது இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறோம் நீங்கள் இருக்கீங்களா? இந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பாருங்க. ஆனால் பதில், நீங்கள் எந்த அளவு உறவில் இருக்கிறீர்களோ, எந்த அளவு நீங்கள் கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது. பாருங்கள், ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவரோடு கூட உறவு இருக்கணும். அதுதான் ஜெபம். விண்ணப்பங்கள் உடனுக்குடனே கேட்கப்பட்டாலும் விண்ணப்பங்களுக்கு உடனுக்குடனே பதில் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், பெற்றோருக்கு பிள்ளைகள் எப்படியாய் மறுக்க முடியாத அசைக்க முடியாத உறவில் இருக்கிறார்களோ அதுபோல நாமும் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் மறுக்க முடியாத அசைக்க முடியாத உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிள்ளைகள் எது தேவையாக இருந்தாலும் யாரிடத்தில் கேட்பார்கள்? பெற்றோரிடத்தில் தான் கேட்பார்கள். இல்லை இல்லை இல்லை, இந்த இதை கேட்டால் எங்கள் டேடி செய்ய மாட்டார், இதுக்கு எங்கள் மம்மி எப்பயுமே நோத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்குறாங்களா? இல்லை. பாருங்கள், தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட கேட்டு பார்க்கலாமே தான் வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, பெற்றோர்கள் நாம் அதை நம்மகிட்ட கேட்க முடியும். அதுபோல தான் நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறோம். தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களாக நாம் இல்லாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரோடு கூட நல்ல உறவையும் ஐக்கியத்தையும் வளர்த்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி பாஸ்டர் அப்போ ஜெபிக்கிறது? இடைவிடாமல் ஜெபிக்கிறது எப்படி? உறவை வளர்த்து கொள்கிற மாதிரி ஜெபிக்கிறது எப்படி பாஸ்டர்? நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போதே உங்களுடைய உறவு கட்டி எழுப்பப்படும். ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். வேதத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வேதத்திலே ஆண்டவரை குறித்து என்னென்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்களோ அதை கொண்டு என் ஆண்டவர் இப்படியா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அறிந்து அதன் பிறகு நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரோடு கூட உறவிலே நாம் வளர முடியும். இடைவிடாமல் என்று சொல்லி பார்ப்போமானால் தொடர்ந்து உறவிலே நிலைத்திருக்கிறதை குறித்து தான் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், அவங்ககிட்ட போய் என்ன யோசிப்பாங்க? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க, ஓ அப்படியா, நீங்களா சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா பாருங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் இன்னும் பார்த்துச்சிங்களேன், ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்கிற நபரை நம்ம இருந்தோம்னா அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல முடியாது. நான் போய் கேட்கறதுக்கு முன்னாடி காரியம் நடந்துடும்.
நாம் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செயல்படுத்தி கொடுத்துருவார். அப்போ என்ன அப்படின்னா, ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்காக ஒரு நபர் சொல்கிறோம், உறவு என்று சொல்வதனாலே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுக்காக இப்படியே சொல்கிறோம் பாருங்களேன். வேதத்தில் இருக்கிற நல்ல நபரை குறித்து நான் உங்களுக்கு உதாரணம் காண்பிக்கிறேன். தானியேலை குறித்து நான் காண்பிக்கிறேன். தானியேல் 6வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது வசனத்தையும் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், என்னை கவனிங்கள். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியரும் பெர்சியரும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீத்து மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 9வது வசனம். அந்தபடியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். பாருங்க, ராஜாவை தவிர வேறு யாரையாவது வணங்கினா அவங்களுக்கு என்ன தண்டனைங்களாம்? சிங்கக்கை விழ தூக்கி போடணுமா. ராஜாவை தான் கடவுளாக வணங்கணுமா, ராஜாவையே கடவுளாக வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வச்சுட்டாங்க. 9வது வசனம் சொல்ல பாருங்களேன். அந்தபடியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி. பாருங்க, ராஜாவை தவிர யாராவது வணங்கினா அவங்களுக்கு என்னங்களாம்? தண்டனைகளாம். ஆனால் அதை கேட்டும் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சுங்கிறது தெரிஞ்சும் தானியேல் என்ன பண்ணாருலாம்? முன் செய்து வந்தபடியே. நல்ல வார்த்தை பாருங்க, முன் செய்து வந்தபடின்னா அவர் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தார், இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறாரு. எப்படிங்க? இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தார், பின்னாடி 3 வேளையும் காலை மதியம் இரவு 3 வேளை, அல்லது காலை மாலை இரவு அப்படி ஜெபிச்சிருக்கலாம். பாருங்கள், அவர் 3 வேளை ஜெபிச்சாருங்களாம். 3 வேளை என்ன ஜெபம்னு இருப்பார்? காலையில் என்ன ஜெபம்னு இருப்பார்? மதியம் என்ன ஜெபம்னு இருப்பார்? இரவு என்ன ஜெபம்னு இருப்பார்? யோசிச்சு பார்ப்போமே. நமக்கு ஜெபம் பண்ணுறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது. என்னங்க, ஒரு தேவையான விண்ணப்பத்தில் சொல்லி முடிச்சாச்சு, என்னோட லிஸ்ட்டில் இருந்த எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாச்சு, அடுத்து என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிறோம். ஆனால் பாருங்கள், தானியேல் என்ன பண்ணாராம்? 3 வேளையும் ஜெபம் பண்ணாராம். 3 வேளையும் ஜெபம் பண்ணாராம். 3 வேளை எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணான்னு சொல்லி தெரியல, முன் செய்து வந்தபடியே அவர் ஜெபம் பண்ணாராம். 3 வேளையும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம், பண்ணிகிட்டே இருந்தாராம். பாருங்க, ஒரு 3 வேளை தொடர்ந்து எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவருடைய அன்பை அறிந்தவராய், ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தவராய், ஆண்டவரோடு கூட உறவை அவர் வளர்த்து கொண்டபடினாலே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது நேரம் செல்வதே தெரியாத அளவுக்கு ஆண்டவரோடு கூட அவர் நல்ல உறவிலும் ஐக்கியத்திலும் இருந்தார். பாருங்கள், வசனம் சொல்லு, கடைசியாக வார்த்தை சொல்லு பாருங்களேன். முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரமும் செலுத்தினார். என்ன பண்ணாருங்களா? நன்றி சொல்லி ஜெபிச்சாராம். பாருங்கள், இதை குறித்து நான் அடுத்த வார்த்தையில் பார்ப்போம். எப்பொழுதும் ஜெபித்தார், இடைவிடாமல் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். 16வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். ராஜா தானியேலை நோக்கி, தானியேலை தூக்கி சிங்கக்கேபிலே போட்டாச்சு, போட்டதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் இது பாருங்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். சிங்கக்கேபியில் போடும்போது சொன்ன வார்த்தை. யார் சொன்ன வார்த்தைங்க? ராஜாவை சொன்ன வார்த்தை. அடுத்து என்ன நடந்துச்சு பார்ப்போங்களேன். 20வது வசனம் பாருங்களேன். 20வது வசனத்தில் ஸ்டார்டிங்லேருந்து வாசிக்கிறோம் பாருங்களேன். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். பாருங்க, ராஜாவுக்கு தெரியுது, ராஜாவுக்கு தானியேலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் இடைவிடாமல் ஜெபிக்கிற நபர், அவர் ஆண்டவருடைய பிள்ளை, அவர் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரையே எப்பொழுதும் சேவிக்கிற மனுஷர் அவர் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்புறம் ஏங்க அவர் தூக்கி அங்கே போட்டார் அப்படின்னா, மற்றவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே ராஜா இந்த காரியத்தை செஞ்சிடறார். அடுத்த வார்த்தை சொல்ல பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. தானியேல் உயிரோடு இருக்கிறாருங்க காமிச்சிட்டார் பாருங்களேன். பிறகு தானியேல் விடுவிக்கப்பட்டார். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், இடைவிடாமல்
தொடர்ந்து ஆண்டவரோடு கூட உறவிலே நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நல்ல உறவிலே நாம் இணைந்திருக்கிற பொழுது நாம் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் சேர்ந்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துடைய 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்களாம்? ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படின்னு என்னங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றி நிறைந்த இறுதியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி குறித்து சொல்லணும்னா நிறையா சொல்ல முடியுங்க. ஆனால் சுருக்கமாக சொல்கிறோம் பாருங்களேன். நாம் ஆண்டவரத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் முதலாவது ஆண்டவரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவைகளுக்காக ஜெபிக்கிற பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், நன்றி ஜெபம் மிகவும் வலிமையானது. காரணம் என்ன சொல்லி பார்ப்போம்னால், நன்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. நிச்சயமாக இந்த தேவையை என் ஆண்டவரால் மட்டுமே சந்திக்க முடியும், இவர் எனக்கு இதை செய்து கொடுப்பார் என்று சொல்லி நாம் உறுதியாக நம்பி அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது அவர் செய்து கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசித்து தான் அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி உணர்ந்துதான் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் வளர்கிறது. நாம் விசுவாசத்தில் பெருகிறோம். நிச்சயமாக அந்த காரியம் வாய்க்கிறது. பாருங்கள், தாவீதுடைய ஜெபத்தில் அதிகமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 28வது அதிகாரத்தை குறித்து நாம் பார்ப்போம். சங்கீதம் 28:6வது வசனத்தில் அவர் எப்படியாக சொல்லுகிறார்? தாவீது அநேக ஜெபங்களிலே அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லியே ஜெபித்திருக்கிறார். பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவர் விண்ணப்பமே பண்ணல, ஜெபமே பண்ணல. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் என் ஜெபத்தை கேட்டு பதில் தரப்போவதுக்காக நன்றி அப்படின்ட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் என் ஜெபத்தை கேட்க போவதுக்காக நன்றி, என் ஜெபத்துக்கு பதில் தரப்போவதுக்காக நன்றின்னு ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார்களாம்? நன்றியோடு தான் ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்வேன். எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறார். பாருங்களேன், 66வது அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். 66வது அதிகாரத்துடைய 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேதவசனம், சங்கீதம் 103வது அதிகாரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் பாருங்கள். அப்போ தாவீது அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். அதனால தான் தாவீது வேதத்தில் ஒரு சிறந்த ஒரு பெரிய மனிதனாக இருந்திருக்கிறார். நமக்கு ரோல் மாடலாக எல்லா விதத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பாருங்கள், அவர் கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவாகி தேவனுக்கு எல்லாவற்றும் நன்றி சொல்லி தான் காரியத்தை செஞ்சார். பாருங்களேன், 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் அவர்கள் சாப்பிடும்படியாக அவர்களுக்காக 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பெருக பண்ணினார். பெருக பண்ணுகிற பொழுது அவர் செய்த காரியம் என்னவென்று சொல்லி பார்ப்போம்னா, மத்தேயு 15வது அதிகாரத்திலே இந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. அப்பத்தை எடுத்து உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி இயேசு மற்ற ஜனங்கள் பார்க்கும்படியாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கண்களுக்கு முன்பதாக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி, என் தேவனுக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தி பிறகு அதை சீஷருடைய கரங்களில் அவர் கொடுத்தார். பாருங்கள், இயேசுவே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தேவை சந்திக்கப்பட்டாச்சு, ஏன் வேறு நம்பிச்சு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு போயிடக்கூடாது. பாருங்கள், எப்பயுமே என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட காரியங்களே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதன் இப்படியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் திட்டமும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த 3 காரியங்கள் தான். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்பொழுதும்
நன்றி சொல்லுகிறவளாய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த 3 காரியத்தையும் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலே அப்படியே செய்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை குறித்து அவருடைய வாழ்க்கை குறித்தும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். 33 வருடம் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த எல்லா காரியங்களையும் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சந்தோஷமாகவே இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்தார். எப்பொழுதுமே அவர் மகிழ்ச்சியோடு கூடவே ஜனங்கள் மத்தியில் அவர் காணப்பட்டார். அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராகவே காணப்பட்டார். பிதாவோடு கூட எப்பொழுதும் நல்ல நெருங்கின உடையவராக அவர் இருந்தார். எப்பொழுதும் அவர் பிதாவுக்கு நன்றி சொல்லுகிறவராகவே அவர் காணப்பட்டார். ஆகவே ஆண்டவராக இயேசு பின்பற்றுகிற ஜனமாக இருக்கிற நாம், அவரை அறிந்திருக்கிற ஜனமாக இருக்கிற நாமும் அவரை போலவே எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் எனக்காக யாவை செய்வார், அவர் என்னை திக்கற்றவனாய் விட மாட்டார், அவர் என் கரத்தை பிடித்து நடத்துவார் என்று சொல்லி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். எப்பொழுதும் நமக்கும் ஆண்டவருக்கு இடையே நல்ல உறவை நாம் வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்யும்படி, செங்கடலை பிளக்கும்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கும் எனக்கும் நல்ல உறவு உண்டு என்கிற நம்பிக்கையும் தைரியம் இருக்கிற பொழுது விசுவாசத்திலே வளர்ந்தவர்களை நாம் காணப்படுவோம். மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிட்டு சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். இது எப்பொழுது நடக்கும் என்று சொல்லி பார்ப்போமானால், நாம் ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருக்கிற பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவராக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா நோக்கமும் திட்டமும் நிறைவேறுகிறதுகளாக இருக்கிறது. யாருமே சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம்.